பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜகவில் அண்ணாமலைக்கான பிரச்சனை என்ன இருக்குது? அண்ணாமலை பிரச்சனை செய்கிறாரா இல்லை அண்ணாமலைக்கு கட்சியில் இருக்கவங்க பிரச்சனை செய்கிறாரா? ஏன்னா மோடி நாளைக்கு ஆலோசனை நடத்த போகிறார். அந்த கூட்டத்தில் அண்ணாமலை கண்டிப்பாக பங்கேற்றே தீரணும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் அழைப்புன்ற மாதிரி ஊடகங்களில் தகவல் வருது. இன்னொரு பக்கம் இல்லை, நான் 23ஆம் தேதி கவுண்டம்பாளையத்தில் பூத் ஏஜென்ட்டாக போய் நான் உட்கார போகிறேன். காலையில் ஓட்டு போட்டு நான் போய் அங்கே உட்காந்தேன்னா சாயந்தரம் முடியும் வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன காரணங்கள் இது? இல்லை, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வருகைக்கு முன், அண்ணாமலை வருகைக்கு பின் அப்படின்னு பார்க்கணும். அண்ணாமலை மீது, அண்ணாமலை பேசிய பேச்சுகள் மீது 1000 கருத்து வேறுபாடுகள், முரண்கள் இருந்தாலும் கூட ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை பாஜகவுக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ அண்ணாமலை வருகைக்கு பிறகு, ஜெயலலிதா கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அங்கே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. அதான் ரஜினிகாந்த் கூட வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு, சிஸ்டத்தை மாற்ற போகிறேன்னு வந்தார், ஆரம்பிக்கல. அப்போ அண்ணாமலையை கட்சிக்குள்ளே கொண்டு வரப்போ ஒரு இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலையினுடைய ஸ்பீச் போய் சேருது, ஒரு கூட்டம் வருது. இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இளைஞர்கள் கூட்டம் யார் பக்கம் பார்த்தா ஓப்பனாக நம்ம பேசணும் அப்படின்னா விஜயை பார்த்து, விஜயினுடைய அந்த சினிமா கவர்ச்சியை பார்த்து ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் போய் சேர்றாங்க. சீமானுடைய பேச்சை கேட்டு அவர் ஏதாவது பண்ணிடுவார், புதிய அரசியல் பண்ணிடுவார், இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அவர் சொல்கிற அந்த கதைகள்லாம் கேட்டு அந்த பக்கம் ஒரு கூட்டம் போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்ததுக்கு அண்ணாமலை ஒரு அரசியலை பண்ணுறாரு, ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ஒரு அரசியலை பண்ணுறாரு. அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் பாஜகக்குள்ளே போகிறாங்க. இதுதான் அண்ணாமலையினுடைய வளர்ச்சி. அண்ணாமலை என்ன செய்கிறாருன்னா, சில விஷயங்கள் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு, தன்னை தமிழ்நாட்டின் பாஜகவினுடைய முகமாக மாற்ற பார்க்குறாரு. பாஜகவில் அதை என்னைக்கு விட மாட்டாங்க. எப்பயுமே பாஜக ஐடியாலஜிக்கலாக தான் வளரணும், இண்டிவிஜுவலாக வளரக்கூடாதுன்னு பாஜக ரொம்ப தெளிவாக நினைப்பாங்க. அது மோடி அவர்கள் தான் ஒரு விதிவிலக்கு இது வரைக்கும் பாஜகவினுடைய வரலாற்றில். பாஜகவின் முகம் அந்த கட்சியோட சின்னமாக இருக்கணும், ஐடியாலஜிக்கலாக இருக்கணும். அது தனிப்பட்ட ஒரு தண்ணி பெறக்கூடாது. அண்ணாமலை வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை கவர்ந்தார். அண்ணாமலை தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறாருங்கிறது ஒரு பெரிய ஒரு சலசலப்பு உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு, நெருப்பாக போய்கிட்டே இருந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கே அண்ணாமலை ஒரு காரணமாக இருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நடுவில் கூட்டணி போட்டிருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 10 சீட்டாக ஜெயிச்சிருக்கலாம், 5 சீட்டாக ஜெயிச்சிருக்கலாம். அண்ணாமலை கொடுத்த தப்பான ஒரு ரிப்போர்ட் தாங்கிறது தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு தெரிய வருது. அதனால் அண்ணாமலையை ஓரம் கட்டுறாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளும் இந்த கட்சி நிர்வாகிகளை வைக்கிறாங்க. அப்போ ஓரம் கட்டுறாங்க. ஓரம் கட்டப்பட்டு சைலண்ட் ஆக்கப்பட்டது. அப்போ அவர் நம்பி உள்ளே வந்தார்கள் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் என்ன செய்யணும் தெரியாமல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அது அப்படியே விரிசலாக போய் என்ன போச்சுன்னா வேறு தலைவர் மாதிரி ரசிகர் மன்றம் போர்டெல்லாம் வைக்கிறாங்க. எப்பயுமே மாநில தலைவராக இருக்கிறவர் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கவர்னராகவோ இல்லை வேறு ஏதாவது முக்கிய பதவிகள், எம்பி, ராஜ்யசபா எம்பி ஏதோ ஒன்று கொடுத்து அவங்க காம்பன்சேட் பண்ணி விட்டுருவாங்க. எல்முருகன் அப்படி தான் கொடுத்தாங்க. ஏதாவது தமிழை சீட் கொடுத்தாங்க, நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அப்போ இவருக்கு இது வரைக்கும் எந்த பதவியும் கொடுக்கல. அப்போ அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுது. பலர் கட்சியிலேருந்து வெளியேறாங்க. பல பேர் சொல்கிறாங்க திமுக ஓட்டை பிரிக்க போகிறார் விஜய், அதிமுக ஓட்டை பிரிக்க போகிறார். எனக்கு தெரியும் நிறைய பேர் விஜய் அண்ணாமலை ஆதரவாளராக பாஜகவில் இருந்த பல பேர் இன்னைக்கு விஜய் பக்கம் போயிருக்காங்க. பாஜக ஓட்டையும் சேர்த்து தான் விஜய் மேஜராக பிரிக்க போகிறார். அப்போ அந்த ஒரு இளைஞர் கூட்டமாக இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு இப்படியே விஜய் பக்கம் போகுது. அவங்களுக்கு என்ன ஒரே டார்கெட்டு? திமுக எதிர்ப்பு. அண்ணாமலை பண்ண வேலையை விஜய் பண்ணுறாரு. அந்த கேட்டகரி அப்படியுமே இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இப்போ தேர்தல் வருது. இந்த தேர்தல் நேரத்தில் அண்ணாமலையை பயன்படுத்தும். அண்ணாமலைக்கான ஒரு கூட்டம் இருக்குது, ஆதரவாளர் இருக்கிறாங்க. அவரை சைலண்ட் பண்ணோம்னா நமக்கு சரியாக வராது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இருந்தால் நான் தலையாக தான் இருப்பேன், வாடாவெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிவாதமாக அவர் முரண்டு பிடிச்சிட்டே இருக்கார். இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செயல்களில் கூட்டம் நடந்துச்சு. வீல் சந்தோஷம் இருந்திருக்குது. அந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கல. கேட்டால் ஃபீவர்னார். அப்புறம் அவரே போய் நேராக கூட்டு வந்தார். அதற்கு பிறகு இப்போ பியூஷ் கோயல் வந்தப்போ பாண்டிச்சேரிக்கு போயிட்டார். பியூஷ் கோயல் இங்கே இருக்கிறாரு, இவர் பாண்டிச்சேரிக்கு போயிட்டார். உடனே அவர் வர சொல்லி இங்கே ஒரு நடந்துச்சு. அப்புறம் பிரதமர் வர்றப்ப நடந்த விஷயம் தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அவருடைய கோயம்புத்தூர்லேயே இருக்கிறாரு, முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர். போய் வரவேற்கல, போகலை, எனக்கு அழைப்பு இல்லைங்கிறாங்க. நாங்கள் 2 இது இருக்குது, அதில் கூப்பிட்டோம், அதுக்கு பிறகு தான் இங்கே போகணும், நிறைய காரணங்களை சொல்லி அவர் போகாமல் தடுத்துட்டார். அப்புறம் 5 தொகுதிகளுக்கான பொறுப்பாளராக போட்டாங்க. அதுக்கு அப்பா உடம்பு சரியில்லைன்னு அதையும் அவாய்ட் பண்ணுறாரு. இப்போ அண்ணாமலையை வெளியில் விட்டுட்டோம்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் இங்கே வேலை செய்ய மாட்டாங்க, சோர்வாயிருவாங்கன்னு பாஜக திட்டவட்டமாக நினைக்குது. இப்போ அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு சீட்டை கொடுத்து அவர் நிற்க வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாரு, வானதி நிற்கிறது கோயம்புத்தூர் அந்த தொகுதி தான் கேட்குறாரு, எனக்கு இங்கே கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க மொடக்குறிச்சியில் நில்லுங்க, ஆல்ரெடி மொடக்குறிச்சி நம்ம ஜெயிச்ச தொகுதி தான், இப்போ ஆல்ரெடி அவங்க மருமகள் ஒருத்தவங்க இருக்காங்க போல, அவங்க தான் கேண்டிடேட்டாக போட போகிறோம், அதனால் மாற்றிடலாம், நீங்கள் நில்லுங்கிறாரு. நான் நிற்க மாட்டேன், எனக்கு கொடுத்தா இங்கே கொடுங்கிறாரு. இப்போ எப்போயுமே பாஜக முதல்ல விட்டுருவாங்க, ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க. அதிமுகலேருந்து வாங்கிட்டாங்க, அவங்க பார்த்து முடிவு பண்ணுறது தான். பாஜகவாலே விட முடியல, காங்கிரஸே விட முடியல. இந்த 2 தேசிய கட்சிகள் எப்போயுமே தமிழ்நாட்டுக்கு சிக்கல் தான். அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதால வர்றதுக்கு லேட் ஆகுதா என்னன்னு தெரியல. அதனால் இப்போ அண்ணாமலையை சமாதானம் பண்ணக்கூடிய வேலையை ஒட்டுமொத்த பாஜகவும் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸுடைய வேட்பாளர் லிஸ்ட் அநேகமாக நேற்று நைட்டு வர வேண்டியது,
இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்துரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அவங்க ஓரளவுக்கு செட்டில்ட் ஆகி வந்துட்டாங்க. ஆனால் வந்த பிறகு என்ன நடக்குதுங்கிறது அது வேறு விஷயம். அதுக்கு சத்தியமூர்த்தி பவனில் என்ன நடக்கிறது என்கிறதை நம்ம பல எபிசோடு பேசுவோம். அதில் அது வேறு விஷயம். ஆனால் அவங்க சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாஜகக்குள்ளே உச்சகட்ட அண்ணாமலைங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய போராட்டமாக தான் போயிட்டுருக்கு. இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த லிஸ்ட்டு இந்த வாங்கிட்டு போன 27 சீட்டோடைய இது வந்து மேலே இருக்கக்கூடிய தலைமைக்கு ஒரு திருப்தியே இல்லைங்கிறாங்க. பல தொகுதிகள் வந்து நம்ம ஜெயிக்கவே முடியாது, எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டாரான். நீங்கள் பண்ணவே வேணாம் அப்படின்னு. அதுக்கு பிறகு இப்போ அதிமுக திருப்பி காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த தொகுதியெல்லாம் மாற்றக்கூடிய வேலையை பண்ணுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி சுமார்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு பிரச்சாரத்துக்கு போயிட்டார். போய் கேண்டிடேட்டை போட்டு விட்டு அவர் அங்கே ஆரம்பிச்சிட்டார். இப்போ இவங்கள்ட்ட வாங்க முடியல. அது 2 தொகுதி சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய தொகுதி, டி நகர் தொகுதி, வேளச்சேரி தொகுதி பெரிய பஞ்சாயத்து. வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ் சூர்யா மாநில இளைஞர் அணி தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வேலை பார்த்து ஆரம்பிச்சிட்டார். அந்த பகுதியில் கொடை கொடுக்குறது, மற்ற நலத்திட்டங்கள் வேலையெல்லாம் செஞ்சு நான் அந்த வேளச்சேரி தொகுதி எம்எல்ஏவாகவே இருந்தார். டி நகர் தொகுதிக்கு வந்து நைட்டு வரைக்கும் பெரிய பஞ்சாயத்து. தமிழிசை வந்து நாங்கள் நின்று பார்லிமெண்ட் சவுத் சென்னையில் நிற்கிறப்ப எனக்கு டி நகரில் ஒரு கணிசமான வாக்கு கிடச்சி நீங்கள் டி நகர் கொடுங்கன்னு அவங்க ஒரு பெரிய போராட்டம். இல்லை சத்யா ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கார், அவர் 150 வாக்கில் தான் தோத்தார் அப்படின்னு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கிட்டாங்க. இப்போ அந்த குரூப்பும் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ தொகுதி வாங்கினதில் ஒரு சின்ன ஒரு அதிருப்தி இருக்குது பாஜகவுக்கு. அண்ணாமலையை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையும் இருக்குது. இது பயங்கர பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தா ஒரு 17 நாள் 18 நாள் தான் தேர்தல். தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணி மக்களை பார்த்து வாக்குகள் வாங்கணுங்கிறது இந்த முறை ஒரு பெரிய பின்னடைவை, இதுவரைக்கும் எப்பயும் இல்லாத ஒரு பின்னடைவை பாஜக சந்திச்சிருக்கு. அண்ணாமலை கேம்பெயினுக்கு போகிறேன், நான் சுற்றி பிரச்சாரம் பண்ணி வெற்றியை தேடித்தர போகிறேன் அப்படின்ற அந்த இடத்துக்கு வராமல் எலெக்ஷன் அன்னைக்கு பூத் ஏஜெண்டாக போய் உட்காரன்னு சொல்லக்கூடிய அந்த இடம்ன்றது என்ன ஒரு விஷயத்திற்காக அப்படி அண்ணாமலை அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல சார். ஓப்பனாக சொல்கிறேன், பாஜகவிலிருந்து அண்ணாமலை கிளம்பணும், தன் தலைமையில் ஒரு இயக்கம் காணணும்னு நினைக்கிறார் அப்படின்ற அண்ணாமலையோட திட்டம் தான். அது ஆல்ரெடி அவங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஆஃப் பண்ணி வச்சு உள்ள வேலை பார்க்கணும்னு சொன்னால் கூட எனக்கான ஒரு இடத்த கொடுங்க, தலைமை பதவி தாண்டி நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறார். இப்போ என்ன செய்யறது, அவர் வச்சுக்கிறது முடியல, வெளியில் போக விட முடியல. தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய பூகம் பாஜகவில் வெடிக்கும். கண்டிப்பாக தமிழ்நாடு பாஜகவில் ஒரு பெரிய பிரளயம் வெடிக்க போகுது. இல்லை, தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையே போகிறது வாய்ப்பே இல்லை. அண்ணாமலைக்கான நாளுக்கு நாள் அங்கே உள்ளுக்குள்ள எதிர்ப்பு லாபிகள் பெரிய லெவலில் போயிடுச்சு, பெரிய விரிச்சலும் ஆயிடுச்சு. அதனால் அண்ணாமலையை திருப்பி உள்ளே கொண்டு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவருக்கு ஏதாவது கொடுத்து பண்ணுவாங்கன்னு வாய்ப்பு இல்லை. வேறு ஏதாவது அவர் தனியாக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. தேசிய தலைமையை நீங்கள் குறிப்பிட்டது போன்று பிஎல் சந்தோஷ் கூட்டத்திற்கு வரவில்லை, பிஎல் சந்தோஷை போய் அழைத்து வருகிறார். பியூஷ் கோயல் கூட்டத்திற்கு வரவில்லை, பாண்டிச்சேரிக்கு போனவரை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நாளைக்கு பிரதமர் மோடி கூட்டத்தில் இப்படி தொடர்ச்சியாக எல்லோருடைய கூட்டத்திலையும் பங்கேற்கவில்லை என்றாலும் அண்ணாமலையை அரவணைத்து செல்வதில் கட்சி தலைமை ரொம்ப ஒரு ஆர்வம் காட்டுது. அதில் அரவணைத்து செல்றதா இருந்தால் இன்னும் ஏதாவது பதவி கொடுத்துருப்பாங்களே, ஏதாவது ஒரு மாநிலத்தில் ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருப்பாங்க, இல்லை ஏதாவது மத்திய அமைச்சர். இது பங்கேற்காதல ஒரு முறை பங்கேற்கலாம், சரி 2வது முறை விட்டுருவாங்கல்ல. ஏன் தொடர்ந்து அண்ணாமலை இருக்கணும்? அண்ணாமலை தலைவராக இருக்க பல பேரை நிர்வாகிகளை போட்டிருப்பாங்க சார், அவங்க வேலை செய்யணும்ல. அவர் தலைவராக இருக்கிறப்ப பல பேருக்கு போஸ்டிங் போட்டிருப்பாரு, பல ஆட்கள் உள்ளே கொண்டு வந்திருப்பாரு. அந்த ஆட்கள் சைலண்டாக என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த நேரத்தில் அவருடைய தேவை இருக்குது, அந்த ஆட்களுடைய வேலை தேவைப்படுங்கிறதுனால பயன்படுத்துகிறாங்க. உண்மையிலேயே அண்ணாமலையை அவங்க பயன்படுத்தணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஏதாவது பதவி கொடுத்துருப்பாங்க. இணையமைச்சரோ ஒரு கவர்னரோ கட்சியிலேயே ஒரு பதவி கொடுத்துருக்கலாம். புதுசாக போடுறாங்க நிறையா. இப்போ அகில இந்திய தேசிய இளைஞர் அமைப்பாளர் ஏதாவது ஒன்று கூட கொடுத்துருக்கலாம். எந்த பதவியும் கொடுக்காம அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை மீது அதிருப்தி இருக்காங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை வேறு ஏதாவது முடிவு எடுத்தார்னா அது பெரிய சிக்கலாக வருங்கிறதுக்கு அவரை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தஞ்சை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் முரளிதரன் பாஜகவில் இருக்கிறவர், அவர் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். பாஜக லிஸ்ட்டே இன்னும் வெளியிடல. இப்போ கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்குது, அவரை கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டான்னு சொல்லி நீக்கி வச்சிருக்கிறாங்க. பாஜகவில் எல்லோரும் கட்டுக்கோப்பாக இருப்பார்கள், இவங்க எல்லாரும் காரியகர்த்தாக்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. யாருமே கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரியான சூழல்கள் இல்லையா? அண்ணாமலை ஒரு பக்கம் வரமாட்டேன்றாரு, இவர் லிஸ்ட்டே வராமல் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. அப்போ எல்லோருக்குமே அவர்களுடைய சுய வளர்ச்சி தேவை இருக்கிறது, அப்படி தான் போகுதா? தேசிய கட்சியில் ரெண்டுக்குமே இந்த சிக்கல் இருக்குது சார். காங்கிரஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, பாஜக நடந்துக்குன்னா ஓனர் இல்லாத கட்சி, அது நேரடி பார்வையில் இல்லாத கட்சி. டெல்லியிலேருந்து ஒருத்தவங்க வருவாங்க, வந்தவொடனே அவங்களுக்கு ஒரு மாலை போடுவாங்க, இளநீ வாங்கி கொடுப்பாங்க, அவங்க எங்கே சாப்பாடு நல்லா இருக்கணும் மசாலா தோசை வாங்கி கொடுப்பாங்க, ஹோட்டலில் தங்க வைப்பாங்க, அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க, இதுதான் டேட்டாஸ்ன்னு வாங்கிட்டு தேங்க்யூ பாய் வாங்கிட்டு போயிடுவாங்க. டெல்லியிலேருந்து வரக்கூடிய காங்கிரஸுக்கும் சரி பாஜகவுக்கும் இதே நிலைமை தான். அப்போ இங்கே ரியல் ஒர்க் என்னங்கிறது தெரியாது. இப்போ அதுக்கு எம்ஜிஆர் அதிமுக இருக்கிறப்பையும் சரி திமுக இருக்கிறப்பையும் சரி அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்து சில அட்வைஸ் அவங்க கொடுப்பாங்க. இப்போ அந்த இடத்துல இல்லையே, அதிமுகவும் இல்லை திமுகவும்
சொல்கிற இடத்துல இல்லை, காங்கிரஸ் கேட்குற இடத்துல இல்லை. இப்போ அந்த 2 கட்சிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் நீங்கள் வேட்பாளராக போகிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 3 கேட்டகரி வச்சுருக்காங்க எல்லா கட்சியிலையும். இவர் ஒரு லிஸ்ட் அனுப்புறாரு, அவர் ஒரு லிஸ்ட் அனுப்புறாரு, அவர் ஒரு லிஸ்ட் அனுப்புறாரு. இதை 3ஐயும் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீனிங் கமிட்டி தான் பார்த்து டிசைட் பண்ணிட்டுறாங்க. அந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீனிங் கமிட்டியில் இருக்கிறவருக்கு தமிழ்நாட்டுடைய பாலிட்டிக்ஸே தெரியாது. அவர் எங்கே போய் எடுப்பார்? இப்போ என்ன சொல்கிறாங்க, 3 பேர் லிஸ்ட்டு. இப்போ இந்த தொகுதிக்கு, வேளச்சேரி தொகுதிக்கு 3 பேர் கேட்டகரி ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த 3 பேரில் ஒருத்தரை வந்து ஸ்க்ரீனிங் கமிட்டியில் இருக்கிறவர் செக் பண்ணும். ஸ்க்ரீனிங் கமிட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் 2 பேர் இருப்பார். மேஜராக வந்து அங்கே இருக்கவங்க தான் இருப்பாங்க. அப்போ இவங்களை யாரை எப்படி டிசைட் பண்ணுறாங்க? இது எல்லாமே சிக்கல் தான். இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டோட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டு தான் அவருக்கு பெரிய செட்பேக் ஆகிப்போச்சு. பெரிய அளவில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, நாங்கள் நம்ம தனியாக நிற்கலாம், தனியாக நின்று 10 தொகுதி வாங்கலாம் அப்படின்னு பேசுகிறது அவருக்கு ஒரு பெரியதாகி போச்சு. தேசிய கட்சிகள் 2 கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது. கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிருப்திகள், பொதுவாக அது தேசிய கட்சிகளாக இருக்கலாம், இல்லை மாநில கட்சிகளாக இருக்கலாம், இதையெல்லாம் சரிப்படுத்தலைன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரியான ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் அதிருப்தியில் இருக்கிறது, சீட்டு கிடைக்கலன்ற அதிருப்தியில் இருக்கிறது, இவங்களை கூப்பிட்டு தலைமை ஒருங்கிணைக்கலை, அரவணைக்கலை அப்படின்னு சொன்னால் இதோடைய பாதிப்பு வாக்குப்பதிவு அன்னைக்கு பிரதிபலிக்க தானே செய்யும். கண்டிப்பாக சார். இப்போ ஒன்றும் 17 நாள் 18 நாள் இருக்குது. இந்த 18 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு ஒன்றும் வந்து வேட்பாளர் அறிவிக்காமல், வேட்பாளர் அறிவித்த பிறகு பஞ்சாயத்து இருக்குது. என்னுடைய ஆதரவாளர் கொடுக்கல, இன்னொரு ஆதரவாளர் கொடுத்துட்டீங்க, அவர் கட்சியில் நேற்று வந்தவர், நான் சீனியர், இந்த பஞ்சாயத்து இருக்கும். இனி அதுக்கு மேலே அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும். இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில் ஒரு பாஜக வேட்பாளர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தொகுதியில் ஒருத்தர் வேட்பாளர் ஆல்ரெடி இருந்துகிட்டு இருப்பார், கனவுல இருந்துகிட்டு இருப்பார், அவர் கிடைக்காது, அவர் வேலை செய்ய மாட்டார், அவரை கூப்பிடணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும். பெரிய தலைவலி. மாநில கட்சியில் அப்படி இருக்காது, உடனே இமீடியட்டாக அவங்களை கூப்பிட்டு சால்வ் பண்ணிடுவாங்க. இப்போ டிநகர் தொகுதியில் ஜே அன்பழகனுடைய தம்பி ஜே கருணாநிதி கொடுத்தாங்க, போன முறை ஜெயிச்சார், 150 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சார். இந்த முறை அன்பழகனுடைய பையனுக்கே கொடுக்குறாங்க, ராஜா அன்பழகனுக்கு. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, பொதுச் செயலாளர் போஸ்டிங் ரிசைன் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தனியாக போய் தாவக்காவுக்கு வேலை பார்க்க போகிறாரு, புஷ்யானத்துக்கு வேலை பார்க்க போகிறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் பரவலாக போச்சு. உடனே தலைமை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி அவர் ஆஃப் பண்ணி அடுத்த நாள் காலையில் அவர் அறிக்கை கொடுத்தாரு, மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான் வரணும், நான் அந்த ஆட்சி வர்றதுக்கு பாடுபடுவேன் அப்படின்னு அவர் அடுத்த நாள் காலையில் அவர் பேசிட்டார். அப்போ இதெல்லாம் உடனே ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க மாநில கட்சிகளில். தேசிய கட்சிகளில் இது அங்கே இருக்கக்கூடிய மேலடை பார்வையாளர் வரணும், இங்கே இருக்கிற தலைவருக்கு தேரணும், இது போய் சேர்றதுக்கே வந்து ஒரு 4 நாள் ஆயிரும். அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்தில் முடிஞ்சிடும். அப்போ இது தேசிய கட்சிகளுக்கு எழுதப்படாது. அதனால தான் சார் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டில் வளரல. பாஜக வளராமல் போனதுக்கு அது சித்தாந்த ரீதியாக தமிழ்நாடு எதிராக இருக்குன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் இத்தனை வருஷமாக இருந்தது ஏன் வளராமல் போச்சு? இப்போ காங்கிரஸுக்குள்ள கோஷ்டிகளை அவங்க விரும்புவாங்க. அகில இந்திய தலைமை காமராஜருக்கு பிறகு அவங்க முடிவு பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரீஜனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கிள் பார்ட்டி பேச ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் 2-3 குழு வச்சுருப்பாங்க. காமராஜர் தனியாக வளர்ந்ததுனால தான் காமராஜர் தனியாக கட்சி ஆரம்பித்தார், மூப்பனார் கட்சி ஆரம்பித்தார். அப்படிங்கிறதுனால அவங்களும் என்ன பண்ணுவாங்க, 2-3 குழுவை உருவாக்கி வச்சுக்குவாங்க. யாருமே ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆயிடக்கூடாது, சிங்கிள் ஃபேஸ் மெஜாரிட்டியாக வந்துடக்கூடாது. இப்போ காங்கிரஸ்குள் திட்டமிட்டே பண்ணதன் விளைவு காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் பெருசாக வர முடியல. பாஜகவுக்கும் அதான், பாஜகவுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால ஒட்ட வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இல்லைன்னா பாஜகவும் சிதறன தேங்காய் தான் உடையும். நன்றி சார்.